கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றால் சேதமடைந்த வாழை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றால் சேதமாகின. அது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வருவாய்த்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்கள் கழிந்தும் தற்பொழுது வரை அதற்கான எந்த அறிவிப்பும் வரவில்லை. கணக்கெடுப்பாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்ம இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இப்போ நம்ம பகுதியில் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வாழைகள் சேதமானதாக சொல்லி கணக்கெடுக்கப்பட்டது. அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது? அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுறது? இது அரசாங்கத்துடைய கணக்குலேயே 6 லட்சத்துக்கு மேலே வருது. அப்போ இது இன்றைக்கி வருவாய்த்துறை இந்த தோட்டக்கலைத்துறையில் கணக்கெடுத்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாரு. அதே போல் ஆளுங்கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்கள் பார்த்தாங்க. எப்படி இந்த வருஷம் கண்டிப்பாக எங்களுக்கு இழப்பீடு கிடைக்கின்ற விவசாயி நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் பல முறை சொல்லியிருக்கிறோம், இந்த உற்பத்தி செலவாக நீங்கள் இழப்பீடு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் 100 ரூபாயாவது கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இப்போ விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றாகவும் விரத்தியாகவும் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரியா போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. இது கணக்கெடுப்புங்கிறது தொடர்ந்து நடைபெறுதா, இல்லை ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரியா கணக்கெடுப்போடு நிறுத்தப்படுதா, இல்லை ஏதாவது உங்களுக்கு இந்த இழப்பீடுங்கிறது ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? ஏதோ ஒரு சில வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 ரூபா 5 ரூபா ஒரு வாழைக்கு. அது ஒரு ஏக்கருக்கு 4000 5000 அது மொத்த கணக்கு போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு வாழையை எடுத்து அப்புறப்படுத்துறது கூட பத்தாது. இன்றைக்கி ஒரு வாழையை அப்புறப்படுத்தணும்னு 10 ரூபாய்க்கு மேலே செலவாகுது அந்த முறிஞ்சு போன வாழை. இது நஷ்டீடாக இல்லை, ஏதோ சும்மா பேருக்கு கொடுக்குறது. ஆனால் இது வரைக்கும் சொல்லப்போனால் இழப்பீடு கொடுக்கல. இது இப்போ ஒவ்வொரு வருஷமும் கணக்கு எடுக்கிறாங்க, பேப்பரில் வருது, செய்தி வருது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி உற்பத்தி செலவு 200 ரூபா பக்கம் வருதுங்க. இன்றைக்கி சூறாவளி காற்றுனால திரும்பி இது ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆகிறதுனால மீண்டும் வாழை பயிர் செய்ய முடியுமா, செய்யக்கூடிய எண்ணம் வருமாங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்றைக்கி நிறைய இதே மாதிரி ஆகிதான் இந்த பயிர் வகைகள், இந்த தானிய வகைகளெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. இந்த நல்ல இந்த வாழை விளையக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஆனால் கடைசி இந்த வாழை விவசாயமே காணாமல் போகிற கட்சி எங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ ஏதோ ஓணம் பண்டிகை விலை ஏறும் நினச்சாங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே பாதி வாழை அழிஞ்சு போச்சு. பாதி வேலை தான் இருக்குது. அதுக்காக விலை கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா மீண்டும் இப்போ சீசன் வந்தாச்சு, நடக்கூடிய சீசன். இப்போவாது அவங்க கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. அதனால தான் நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாக உடனடியாக இந்த குறைஞ்சபட்சம் 100 ரூபாயாவது கொடுக்கணும்னு மீண்டும் கேட்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் இந்த சூறாவளி காற்று என்பது தொடர்ந்து வீசி வருகிறது. ஆனால் ஓணம் பண்டிகைக்காக வாழையை தயார் செய்ய வேண்டும் என்றால் இந்த 2 மாத காலகட்டத்தில் வாழை அறுவடைக்கு சற்று முன்பு தயார்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயமானது விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூறாவளி காற்றால் சேதமடைவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நடப்பாண்டில் இந்த ஆண்டு பொறுத்தவரை 5 லட்சம் முதல் 6 லட்சம் வாழைகள் சேதமானது. இதனால் எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஆனால் தற்பொழுது வரை அதற்கு எந்த நிவாரணம் கிடைக்கப்பெறாததால் அடுத்த ஆண்டு விவசாயத்தை எப்படி தொடங்குவது என தெரியாமல் விவசாயிகள் பெருந்த ஒரு ஏமாற்றத்தில் இருந்து வருகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.